துலாம். ஓம் விக்னேஸ்வராய நமஹ. நம குலதேவதாமி அப்ப சுவாமியே நமஹ. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடம் முத்துச்சாமி இனிய வணக்கங்கள். உச்சம் பெற்ற சுக்கிர பகவானும் அவரோடு பாக்யாதிபதி புத பகவானும் இணைந்து 6ஆம் இடத்திலே அமர்வது, அதனால் யோகத்தை பெறுவது லாபம் கொண்ட துளாராசி என்பதே உங்களுக்கு இந்த வாரம் மிகவும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 25ஆம் தேதி முதல் பங்குனி மாதம் 31ஆம் தேதி வரை, அதாவது 7/4/2024 முதல் 13/4/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்பு. அதன்படி துளாராசி என்பதிலே உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே செவ்வாய் பகவானும் அவரோடு சனி பகவானும், 6ஆம் இடத்திலே உங்கள் ராசிநாதனாகிய சுக்கிர பகவானும் அவரோடு புத பகவானும் சூரிய பகவானும் ராகு பகவானும் இணைந்திருக்கிறார்கள். 7ஆம் இடத்திலே குரு பகவான் பார்வை பார்த்து கொண்டே இருக்கின்றார். 12ஆம் இடத்திலே கேது பகவான் இருக்கின்றார். உங்கள் ராசிக்கு ஜீவனாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசியில் இருந்து 6, 7, 8, 9 ஆகிய இடங்கள்ல இந்த வாரத்தில் பயணிக்க காத்திருக்கின்றார். இதுதான் இந்த வாரத்துக்கான கிரக அமைப்புகள். இந்த 8ஆம் இடம் என்று சொல்லும் பொழுதே சந்திராசிரமமும் வேதையும் கலந்த வாரமாக இந்த வாரம் வருகிறது. அதாவது இந்த வாரத்தில் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு சந்திராசிரம நாளாகவும் வேதை தினமாகவும் வருகிறது. அன்றே அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்றாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமைக்கு 7/4/2024 திதி தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தசி திதியும், பகல் 12 மணி வரை பூரட்டாய நட்சத்திரமும், அதன் பின்பு உத்திரட்டாய நட்சத்திரமும், அமிர்த யோகம் சித்த யோகம் கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் வருகிறது. அன்று மாத சிவராத்திரி. அடுத்தபடியாக திங்கட்கிழமை, அதாவது 8/4/2024 அன்றைய தினம் சர்வ அமாவாசை. காலை 10 மணி வரை உத்திராட்டாய நட்சத்திரம், அதன் பின்பு ரேவதி நட்சத்திரம் வருகிறது. சித்தயோகம் கூடிய அந்த நாள். அடுத்து செவ்வாய்க்கிழமை 9/4/2024 செவ்வாய்க்கிழமை வளர்பிறை பிரதமை திதியும் அசுபதி நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய அந்த நாள். தெலுங்கு வருட பிறப்பு நாள், யுகாதி பண்டிகை நாள். அடுத்து புதன்கிழமை 10/4/2024 வளர்பிறை துவிதி திதியும் பரணி நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய நாள், சந்திர தரிசன நாள். அடுத்து 11/4/2024 வியாழக்கிழமைக்கு வளர்பிறை திருதியை திதியும் கார்த்திகை நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய கார்த்திகை விரதமும் கௌரி விரதமும் இருக்கக்கூடிய ஒரு அருமையான நாள் வியாழக்கிழமைக்கு. அடுத்து வெள்ளிக்கிழமை 12/4/2024 வளர்பிறை சதுர்த்தி திதி மாலை 6 மணி வரை இருக்கிறது. அன்று முழுவதும் ரோஹி நட்சத்திரம், மரண யோகம் கூடிய நாள். அடுத்து இந்த வாரத்தின் கடைசி நாள் 13/4/2024 மாலை 5 மணி வரை வளர்பிறை பஞ்சமி திதி. அன்று முழுவதுமே மிருகசீரிஷ நட்சத்திரம். இந்த வாரத்தின் கடைசி நாள். இந்த வாரத்தின் மட்டுமல்ல, இந்த வருடத்தின் கடைசி நாள், அதாவது தமிழ் வருடத்தில் சோபகுரு வருடத்தின் கடைசி நாள். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமைக்கு தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது, குரோதி வருடம் பிறக்கிறது. இதுதான் இந்த வருடத்திற்கான இந்த வாரத்திற்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்பு. துளாராசி என்பதே உங்கள் ராசிக்கு தனாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்தது. தன லாபங்கள் பல்கி பெருகும். சனி பகவானோ இணைந்து அமர்ந்த காரணத்தினால தொழில் வியாபாரத்தில் சிறந்து விளங்கக்கூடிய யோக பலன்கள் கிடைக்கும். தொழில் ரீதியாக இருந்து வந்த கஷ்டங்கள் எல்லாம் மாறும். புது முயற்சிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கும். அல்லது இன்னும் அதிகப்படியான முதலீடுகளை அள்ளி போடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். நண்பர்கள், கூட்டாளிகள், உறவினர்களால் இவர்கள் கூட உங்களுக்கு லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். குறிப்பாக கட்டட சம்பந்தப்பட்ட தொழில்களும்
கலைத்துறை சார்ந்த தொழில்களும், இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்களும், பங்குச்சந்தை தொழில்களும் நிச்சயமாக நல்ல லாபங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் அருமையான வாரம். பல விஷயங்கள் போன வாரம் தடைப்பட்டது, அவைகள்லாம் மாறி இந்த வாரத்துல முழு பலன்கள் லாபத்தோடு திருப்திகரமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதிலும் இனி அடுத்த வரக்கூடிய வாரங்கள்ல இன்னும் நல்ல பலனை அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த வாரத்தில் அந்த பலன் துவக்கமாக அமையும். அப்போ உத்தியோகஸ்தர்களுக்கு பணிச்சுமைகள் குறையும், வேலைகள் பகிர்ந்து அளிக்கப்படும், உங்களுக்கு பணிபுரியக்கூடிய நபர்களால் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தபடியாக முக்கியமான விஷயம் உடல் சார்ந்த விஷயங்கள். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். உடல் நிலைகளில் கவனம் செலுத்துங்கள். என்ன, உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடத்தில் அமரும் பொழுது ருணரோக சத்துருஸ்தானம் வலுப்பெறுகிறது. அதனால கொஞ்சம் உடல் சார்ந்த விஷயங்கள கவனமா இருங்க. அவர் நீர் ராசியில உட்கார்ந்தனால நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், புதனோடு சேர்ந்தனால நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ராகுவோடு சேர்ந்தனால கட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துங்க. ஏன்னா இது வெயில் காலம், அம்மை போன்ற சில நோய்கள் வரக்கூடிய காலகட்டம் இருக்கு. அதனால அதெல்லாம் கொஞ்சம் இருந்து தப்பிக்கிறதுக்காக கூடுமான வர கொஞ்சம் பாதுகாப்பா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். அடுத்து சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்துக்கூடிய துளாராசி அன்பர்கள் அனைவருக்குமே இனி வரக்கூடிய காலகட்டங்கள் வளர்முறை காலகட்டங்கள்னால சுபமங்கலத்தை பேசலாம், உறுதி செய்யலாம், இறுதி செய்யலாம். அந்த அளவுக்கு யோக பலங்கள் கிடைக்கும். அற்புதமான வாரமாக, சுபமங்கலத்துக்கான வாரமாக இந்த வாரம் அமைய காத்திருக்கிறது. இந்த வாரத்துல சுப செய்திகளும் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. வீடு, வண்டி, வாகன யோக சேர்க்கைகளும், திருமணம் சம்பந்தப்பட்ட மங்கள சம்பந்தப்பட்ட விஷயங்களை எதிர்பார்த்திருக்கவங்களுக்கும் மங்களங்களும் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. பெண்களுக்கு இந்த வாரம் அருமையான வாரம். கணவன் மனைவி சேர்க்கை அருமையாக இருக்கும். ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்தல், ஒருவரை ஒருவர் பரஸ்பரம் புரிந்து கொள்ளுதல், இதுவரை இருந்த சுணக்கங்கள்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு, இவையெல்லாம் இந்த வாரத்துல கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இனி அடுத்து வர வாரக்கட்டங்கள்ல இன்னும் அதிகமான பலம் கிடைக்கும். அதனால பலம் பொருந்திய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவி உறவில் அவ்வளவு நிம்மதி கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் திருப்திகரமான நிலவுகள் நிலவும். உறவினர்களாலோ அல்லது நண்பர்களாலோ சிறு சிறு தொல்லைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. பெண்களுக்கு குறிப்பாக வயிறு சார்ந்த பிரச்சனைகள் அல்லது இரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. பொருளாதாரத்தில் ஏற்றமே காண்பீர்கள். கொடுக்கல் வாங்கலில் நிம்மதியான தன்மைகள் நிலவும். தெய்வ பலமும் தெய்வ அனுகிரகமும் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கிற காரணத்தினால தெய்வ பலத்தோடு உங்களுக்கு இந்த வாரம் சிறப்பான வாரமாக அமையும். குறிப்பா குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் கிடைக்கிற இந்த வாரம் உங்களுக்கு அருமையான பலன்களை தரக்கூடிய வாரமாக அமையும். இந்த வாரத்தில் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சொல்லி பார்க்குறப்ப ஞாயிற்றுக்கிழமைக்கு மாத சிவராத்திரி சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க. திங்கட்கிழமைக்கு அமாவாசை திதி வருகிறது. அவரவர் இல்லத்து இறந்த முன்னோர்களையும் திதி தர்ப்பணங்கள் செய்து வழிபாடு செய்யுங்க, நல்ல யோகங்கள் கிடைக்கும். இந்த வாரத்துல சதுர்த்தி திதியும் கார்த்திகை நட்சத்திரம் எல்லாம் வருகிறது. முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் விநாயகர் பெருமானையும் வழிபாடு பண்ணுங்க. நல்ல யோகங்களும் லாபங்களும் நிச்சயமாக நிறைய கிடைக்கும். இன்னும் நிறைய கிடைத்திட இனிய நல்வாழ்வு.